وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وملء ما شاء من شيء بعد. اللهم صل وسلم وبارك على حبيبك ونبيك محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பனினுமாகிய அல்லாஹுடைய திருப்பெயரால் என்னுடைய தமிழாக்கத்தை இப்பொழுது தொடங்குகின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் உற்றார் உறவினர்கள் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து உலக முஸ்லிம் மூமின்கள் மீதும் கியாமத் நாள் வரை என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் எதிரிகளின் மிரட்டலும் அல்லாஹுடைய எச்சரிக்கையும் என்ற தலைப்பிலே ஹத்தீப் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அதாவது அல்லாஹ் மீது ஈமான் கொண்ட அவனுடைய நல்லடியார்களை அவர்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர்களுடைய பூமியிலிருந்து அவர்களை வெளியேற்றக்கூடிய நிகழ்வு அல்லது பூமியிலிருந்து இந்த இடத்திலிருந்து உங்களை வெளியேற்றுவோம் என்று மிரட்டக்கூடிய நிகழ்வு இப்பொழுது அல்ல, காலங்காலமாக ஆதி முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. பொதுவாக ஒரு மனிதன் ஒரு இடத்தில் வாழ்கிறான் என்றால் அந்த இடத்தோடு அவனுடைய மனம் ஒன்றிவிடும். அங்கே அவனுடைய சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் என்று எல்லாமே அவனுக்கு வாய்த்து அவர்களோடு ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருப்பான். அப்படிப்பட்ட நிலையில் அந்த மனிதனை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்படும் பொழுது உண்மையிலேயே மனதுக்கு பாரமான ஒன்றாகத்தான் அது இருக்கும். எந்த ஒரு மனம் அதை சர்வசாதாரணமாக அதை ஏற்றுக்கொள்ளாது. மிகவும் கவலைக்குரிய ஒன்றாகத்தான் அந்த நிகழ்வு என்பது இருக்கும். இதை அவரவர்கள் அனுபவிக்கும் பொழுதுதான் அதனுடைய வேதனை தெரிய வரும். காலங்காலமாக வாழ்ந்த ஒரு பூமி, வீடு வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு பூமி, உற்றார் உறவினர்கள் சூழ்ந்திருக்க, நண்பர்கள் சேர்ந்திருக்க, எல்லா வசதியும் வாய்த்திருக்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இது என்னுடைய பூமி, இது என்னுடைய ஊர், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மண்ணு என்று மிகவும் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் அல்லது அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள், அது எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டு திடீரென்ற எதிரிகள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் பொழுது, அவர்களை மிரட்டும் பொழுது அது எவ்வளவு பெரிய சங்கடமான, மனதுக்கு பாரமான, ஆன்மாவுக்கு கஷ்டமான ஒரு
நிகழ்வாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போன்ற ஒரு நிகழ்வுதான் இன்றைய சூழலில் அல்லாஹுடைய எதிரிகள் மூலமாக நிகழ்த்தப்பட காத்திருக்கின்றது. எதிரிகள் அதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதற்காக எல்லா ஆயத்த பணியையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதனால் மிகவும் வேதனை ஏற்படுகின்றது. அருமை சகோதர சகோதரிகளே, ஹத்தீப் அவர்கள் இது குறித்து பல வரலாற்று சான்றுகளை பதிவு செய்தார்கள். இந்த நிகழ்வு இப்பொழுது இன்றல்ல, இன்று நேற்று நடப்பதல்ல, மாறாக இஸ்லாத்தை யாரெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்களோ, ஏகத்துவத்தை எவரெல்லாம் இணை வைப்பாளருக்கு முன்பு எடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்பட்ட கதிதான் இன்றைய தினம் மூமின்களுக்கும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக ஃபிரௌனை எடுத்துக்கொண்டார். ஃபிரௌனிடம் ஹாரூனும் மூசாவும் அழைப்புப்படி செய்வதற்காக சென்ற பொழுது ஃபிரௌன் சொன்னான், தன்னுடைய மக்களை அவர்களுக்கு எதிராக எப்படி அவன் தூண்டுகிறான் என்றால், யுரீது அன் யுக்ரிஜக்கும் மின் அர்திக்கும் பிசிஹ்ரிஹி ஃபமாதா தஅமுரூன். இவர் தன்னுடைய சூனியத்தால், தன்னுடைய மந்திரத்தால் உங்களுடைய பூமியிலிருந்து வெளியேற்ற நாடுகிறார். நீங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்கள், இவரை குறித்து நீங்கள் என்ன ஆலோசனை தருகிறீர்கள் என்று அவன் தன்னுடைய மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து இவர்களுக்கு எதிராக தூண்டினார். அந்த மக்களும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி விவாதிக்கிறார்கள், தர்க்கம் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் தங்களுக்கு மத்தியில் தங்களுடைய காரியத்தை குறித்து தர்க்கித்துக் கொண்டார்கள். ரகசியமான ஆலோசனைகள் செய்தார்கள். பிறகு அவர்கள் மக்களிடையே சொன்னார்கள், காலு இது ஹாதானி லசாஹிரானி யுரீதானி அன் யுக்ரிஜாக்கும் மின் அர்திக்கும் பிசிஹ்ரிஹிமா வயத்ஹபா பிதரீகத்திக்குமுல் முஸ்லா. அவர்கள் சொன்னார்கள், இந்த இருவரும் மந்திரவாதிகள், இந்த இருவரும் சூனியக்காரர்கள், இந்த இருவரும் உங்களுடைய பூமியிலிருந்து வெளியேற்ற நாடுகிறார்கள், மேலும் உங்களுடைய மேலான மார்க்க பாதையை போக்க விரும்புகிறார்கள். உங்களுடைய மேலான மார்க்க பாதையை விட்டும் உங்களை வெளியேற்ற விரும்புகிறார்கள். உங்கள் மேலான மார்க்க பாதையை என்ன செய்கிறார்கள், அவர்கள் போக்க விரும்புகிறார்கள் என்பதாக மக்களுக்கு மத்தியில் அவர்கள் என்ன செய்தார், பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம். பிறகு இதே போன்ற ஒரு செய்தி லூத் அலைஹிஸ்ஸலாம் விஷயமாக இடம்பெறுகின்றது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே காணப்பட்ட மிகவும் அசிங்கமான, அதுக்கு முன்பு உலகத்தில் யாருமே செய்திராத ஒரு ஆபாசமான ஒரு மோசமான காரியத்தை செய்து கொண்டிருக்க, அதை அவர்கள் தடுத்து அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து மக்களை நல்வழிப்படுத்த முயற்சித்த போது அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன, லைல்லம் தன்தஹி லதகூனன்ன மினல் முக்ரஜீன். லூத்தே, நீ இந்த பிரச்சாரத்தை விட்டு விலகிக் கொள்ளவில்லை என்றால் நீ இந்த ஊரை விட்டு வெளியேற்றப்படுவீர் என்று அவர்கள் மிரட்டினார்கள். அதே போன்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் அவர்கள் எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தில் புரையோடி போய் கிடந்த அந்த அநியாயமான அக்கிரமமான அந்த செயலை கண்டித்து அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்து நல்வழிப்படுத்த நாடிய போது அவர்கள் சொன்னார்கள், காலு யா ஷுஐபு லனுக்ரிஜன்னக யா ஷுஐபு வல்லதீன ஆமனு மஅக மின் கரியத்தினா அவ் லதஊதுன ஃபீ மில்லத்தினா. ஷுஐபே, உன்னையும் உம்மோடு யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் இந்த பூமியை விட்டு நாங்கள் வெளியேற்றுவோம், அல்லது நீர் எங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்பி வந்து விட வேண்டும். ரெண்டு தான் நிபந்தனை. ஒன்று, இந்த பூமியை விட்டு நீ வெளியேறிவிடு, இல்லை என்றால் நம்முடைய மார்க்கத்துக்கு மீண்டும் திரும்பிவிடு என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அப்பொழுதுள்ள மூமின்களையும் அவர்கள் மிரட்டினார்கள். அது மட்டுமல்ல, இது இப்படியே தொடர்ந்து கொண்டே சென்றது. எல்லா நபிமார்களுடைய விஷயத்திலும் இதுதான் நடந்தது. கடைசியாக இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்திலும் குறைஷிகள் இந்த மாதிரியான ஒரு மிரட்டலைத்தான் விடுத்தார்கள்.
அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வைத் யம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக். நபியே, இந்த மக்கள் உம்மோடு சூழ் செய்கிறார்கள். என்ன சூழ் செய்கிறார்கள்? ஒன்று உம்மை சிறைப்படுத்த வேண்டும், அல்லது உம்மை இந்த பூமியை விட்டு துரத்த வேண்டும், இந்த பூமியை விட்டு வெளியேற்ற வேண்டும், அல்லது உம்மை கொலை செய்ய வேண்டும் என்று இவர்கள் உமக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் இதை பற்றி சொல்லுகிற பொழுது எல்லா நபிமார்களுக்கும் இதே பிரச்சனை தான் ஏற்பட்டது, எல்லா நபிமாருக்கும் இதே மிரட்டல் தான் விடப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான். சூரத் இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தில் வகால அல்லதீன கஃபரு லினுஸ்ரிஹிம் லனுக்ரிஜன்னக்கும் மின் அர்தினா அவ் லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா. காஃபிர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதரிடத்திலே சொன்னார்கள், நாங்கள் உங்களை உங்களுடைய பூமியிலிருந்து நாங்கள் உங்களை எங்களுடைய பூமியிலிருந்து துரத்துவோம், வெளியேற்றுவோம், அல்லது நீங்கள் எங்களுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்பி வந்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஆக காலங்காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான் இது. அல்லாஹ் இது குறித்து ஏன் இதற்கு இவ்வாறு இந்த மக்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள், எச்சரிக்கப்படுகிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது புரூஜ் என்ற அத்தியாயத்தில் இறைவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமா நக்கமு மின்ஹும் இல்லா அன் யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அவர்கள் அல்லாஹ் மீது, அல்லாஹ் என்ற அடக்கி ஆளக்கூடிய யாவற்றையும் மிகைத்த புகழக்கூடிய அந்த அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு வந்ததை தவிர வேறு எந்த தவறுகள் செய்யவில்லை. அதனால்தான் அவர்கள் பழி வாங்கினார்கள், அவர்களை அந்த காபிர்கள் இந்த முஸ்லிம்களை தண்டித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். முஸ்லிம்களை தண்டிப்பதற்கு வேறு எந்த காரணமும் கிடையாது, அவர்களை மிரட்டுவதற்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. ஒரே ஒரு காரணம் தான், அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை அடக்கி ஆளக்கூடிய, உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றக்கூடிய அந்த இரட்சகன் மீது, அந்த அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு வந்தார்கள். இது ஒரு காரணம் தான். அதே போல அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜில் சொல்லி காட்டுகின்றார், அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா அன் யகூலு ரப்புனா அல்லாஹ். அவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து அநியாயமாக வெளியேற்றப்பட்டார்கள் என்றால் அதற்கு காரணம் ஐயகூலு ரப்புனா அல்லாஹ், எங்களுடைய இரட்சகன் அல்லாஹுவாக இருக்கிறான், எங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றக்கூடிய இரட்சகனாக எங்களுடைய அல்லாஹ் இருக்கிறான் என்று அவர்கள் சொன்னார்கள். இதை தவிர வேறு எந்த காரணம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக அதே போன்ற ஒரு மிரட்டல் தான் இன்றும் அல்லாஹுடைய எதிரிகளால் விடப்பட்டிருக்கின்றது. அநியாயமாக தங்களுடைய பூமியிலிருந்து எந்த ஒரு நியாயமின்றி அவர்கள் துரத்தப்படுவார்கள் என்று மிரட்ட விடப்படுகின்றது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை போன்ற வரம்பு மீறிய அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னவென்றால், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் என்னுடைய பூமியை எச்சரிக்கை இருக்கிறீர்கள், எங்களுடைய மூமின்களை நீங்கள் மிரட்டுகிறீர்கள், ஆனால் இந்த போக்கு இப்படி தொடர்ந்து போகும் என்றால், ஒரு கட்டத்தில் எல்லையை மீறி வரம்பு மீறி போகும் என்று சொன்னால் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். உதாரணமாக ஏற்கனவே நம்ம ஃபிரௌனை பத்தி சொல்லி காட்டினோம். ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபிரௌனுடைய கதி என்னவானது, அவனுடைய அந்த அட்டூழியம் எல்லை மீறி வரம் மீறி போன போது அவனுடைய நிலைமை என்னவானது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் அந்த மக்களை மிரட்டி அந்த பூமியை விட்டு வெளியேற்றவன் நாடிய போது நாம் அவனை அழித்தோம், அவனையும் அவனோடு இருந்த அனைவரையும் ஒட்டுமொத்தமாக அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், வயின் காது லயஸ்தஃபிஸூனக மினல் அர்தி லியுக்ரிஜூக மின்ஹா வைதல் லா யல்பஸூன கிலாஃபக இல்லா கலீலா. நபியே, அவர்கள் உம்முடைய இடத்திலிருந்து இடம் பெயரச் செய்து உம்முடைய பூமியை விட்டு ஊரை விட்டு உம்மை வெளியேற்ற நாடுகிறார்கள். அப்படி செய்திருப்பார்கள் என்றால் நீங்கள் போன பிறகு மிகவும் குறைவாகத்தான்
அந்த இடத்தில் அவர்கள் வசித்திருந்திருப்பார்கள், நான் அவரை அழித்திருப்பேன். ரொம்ப குறைவா உங்களை அனுப்பிட்டு அவங்க சும்மா வந்துருவாங்களா? உங்களை இந்த ஊரை விட்டு துரத்தி விட்டு அவர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக அவர்கள் வாழ்ந்து விட முடியுமா? மிக குறைவாக அவர்கள் இருப்பார்கள். உடனே அவர்களை நான் அழித்திருப்பேன் என்று அல்லாஹ் தஆலா செய்கிறான், இங்கு சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக சொல்லி காட்டுகின்றான். வகால அல்லதீன கஃபரு லிருசுலிஹிம் லனுக்ரிஜன்னக்கும் மின் அர்தினா அவ் லதஊதுன ஃபீ மில்லத்தினா ஃபஅவ்ஹா இலைஹிம் ரப்புஹும் லனுஹ்லிகன்னல் ஸாலிமீன். காஃபிர்கள் தங்களுடைய தூதர்களிடத்திலே நாங்கள் உங்களை எங்களுடைய பூமியிலிருந்து வெளியேற்றுவோம் என்று சொல்லி மிரட்டிய போது அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர்களுக்கு வஹி அறிவித்தான். என்ன வஹி அறிவித்தான்? லனுஹ்லிகன்னல் ஸாலிமீன், தூதர்களே கவலைப்படாதீர்கள், நாம் இந்த அநியாயக்காரர்களை அழிப்போம். வலனுஸ்கினன்னக்கும் லஅர்த மின் பஅதிஹிம், அதற்கு பிறகு உங்களை அவர்கள் அழித்த பிறகு உங்களை இந்த பூமியில் வசிக்க செய்வோம். ذَلِكَ لِمَنْ خَافَ مَقَامِي وَخَافَ وَعِيدِ, என்னுடைய சன்னிதானத்துக்கு எனக்கு முன்ன நிற்க வேண்டும் என்பதையும் என்னுடைய எச்சரிக்கையையும் யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஒரு அருள் கிடைக்கும், இந்த ஒரு நிலைமை ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அருமை சகோதரர்களே, இதே போன்று நிறைய எச்சரிக்கைகள் அந்த அநியாயங்களுக்கு எதிராக குர்ஆன் நெடுகிலும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மிரட்டப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆறுதலை சொல்கிறார். சில ஆறுதல்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஒரு மனம் அவர்களது மனம் சஞ்சலப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் தஆலா அதை விரும்பக்கூடியவன். என் மீது நம்பிக்கை கொண்டு எனக்காக வாழக்கூடிய என்னுடைய அடியார்கள் எப்பொழுதும் அவர்கள் மன சஞ்சலப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. சோதனைகள் வரத்தான் செய்யும், ஆனால் அந்த சோதனையில் அவர்கள் வேதனை அடையாமல் சாதனை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய ரப்பு அவர்களுக்கு ஒரு சில இடங்களில் ஆறுதல் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய பாதங்களை நிலைத்திருக்க செய்வான். அதாவது நிபந்தனை, நீங்க அல்லாஹ்வுக்காக வாழணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நீங்க உதவணும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை உயர்த்துவதற்காக, அவனுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக நீங்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் வாழ்ந்தால் அவனுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்வது போல, அப்ப அவருடைய மார்க்கத்துக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய பாதங்களையும் உங்களுடைய மார்க்கத்தை நிலைத்திருக்க செய்வான் என்பதாக அல்லாஹு தஆலா ஆறுதல் சொல்கிறான். அதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமூ, இந்த மக்களுக்கு போர் செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டது. எதன் காரணமாக? அவர்கள் அநியாயம் செய்யப்பட்ட காரணமாக. அநியாயம் செய்யப்பட்ட காரணமாக இதனால் வரைக்கும் போர் செய்ய அனுமதிக்கப்படாமல் இருந்தவர்கள் அநியாயம் எல்லை மீறி போகிற போது, அட்டூழியங்கள் வரம் மீறி போகிற போது, இதற்கு மேலும் நீங்கள் பொறுத்திருக்காதீர்கள், நீங்கள் போர் செய்யுங்கள் என்று அந்த மக்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்வதன் மீது ஆற்றல் உடையவனாக இருக்கிறான், சக்தியை உடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றார். பிறகு சொல்லிவிட்டு இப்படியா அவர்களுக்கு மிரட்டலையும் அந்த அநியாயக்காரர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்துவிட்டு அவர்களுக்கு அல்லாஹ் மிரட்டல் விடுத்துவிட்டு தன்னுடைய முஃமின்களுக்கு ஆறுதல் அளித்து விட்டு அல்லாஹ் பொதுவாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறான். என்னன்னு சொன்னால், இந்த பூமி எனக்குண்டானது, இந்த பூமி எனக்கானது, இந்த உலகம் எனக்கானது, நான் படைத்தது, இங்கே நான் விரும்பக்கூடியவர்களுக்கு தான் இடம் உண்டு, என்னுடைய நல்லடியாளுக்கு தான் இடம் உண்டு, வேறு யாருக்கும் இடம் இல்லை என்று அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமான ஒரு ஆறுதலை அளிக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலகத் கதப்னா ஃபீ ஸபூரி மின் பஅதி ذிக்ரி அன்னல் அர்த யரிசுஹா இபாதிய ஸாலிஹூன், நாம் என்ன செய்தோம்? ஜபூர்ல எழுதினோம், ஜபூர் வேதத்தில் நாம் பதிவு செய்து விட்டோம். இதற்கு பிறகு உபதேசத்துக்கு பிறகு என்ன பதிவு செய்தோம்? அன்னல் அர்த யரிசுஹா இபாதிய ஸாலிஹூன், நிச்சயமாக இந்த பூமி
என்னுடைய நல்லடியார்கள் தான் அதற்கு வாரிசாவார்கள். இந்த பூமிக்கு என்னுடைய நல்லடியார்கள் தான் அனந்தரம் கொள்வார்கள் என்று நாம் பதிவு செய்துவிட்டோம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த மிரட்டல்கள் எல்லாம் சர்வசாதாரணமானது. இதை கண்டு எந்த ஒரு மூமினும் அஞ்ச போவது இல்லை. இந்த மிரட்டலை கண்ட ஒரு பலஸ்தீன் சிறுவன் அழகான பேசி அவர்களுக்கு அந்த எச்சரிக்கையை மதிக்காமல் அவனுக்கே அந்த எச்சரிக்கை விட்டவனுக்கே ஒரு சிறுவன் அழகாக பேசி அனுப்புகிறான். நீ யார் எங்களுடைய பூமி விட்டு எங்களை துரத்துவதற்கு? நீ யார் இந்த பூமியை அனந்தரம் கொள்வதற்கு? அல்லாஹு தாலா காரியத்தை நிர்வகிக்கக்கூடியவன். அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்யக்கூடியவன். அவன்தான் அனைத்து காரியங்களையும் சகல காரியங்களையும் நிர்வகிக்கக்கூடியவன். அவனுடைய கையில் இருக்கின்றது. அவன் நினைத்தால் நீ ஒன்றுமே செய்ய முடியாது என்று தைரியமாக ஒரு சிறுவன் பேட்டி அளித்த இந்த வீடியோக்கள் இன்று வைரலாக பரவி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இவருடைய மிரட்டலுக்கு உண்மையான மூமின் யாரும் அஞ்ச மாட்டான், பயப்பட மாட்டான். மாறாக அவனுடைய ஈமான் இன்னும் அதிகரித்துக் கொண்டு போகவே தவிர அவனுடைய உறுதி, அந்த இஸ்பாத், அந்த ஈமானில் உறுதி அவனுக்கு இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகவே தவிர அவனுடைய ஈமானுடைய பலம் குன்றாது என்பதை இந்த இஸ்லாமிய எதிரிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பிரசங்கத்தின் மூலமாக, குத்பாவின் மூலமாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் என்று சொல்லி இன்றைய உரை இன்றைய குத்பா பிரசங்கம் முடிக்கப்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் கடைசி மூச்சொல்வரை உண்மையான முஃமின்களாக வாழ்ந்து மரணிக்க அவனுடைய திருப்தியை பெற்ற மனிதர்களாக வாழ வேண்டும். நாமும் அல்லாஹுவை முழுமையாக திருப்தி கொள்ள வேண்டும். அவனும் நம்மை முழுமையாக திருப்தி கொண்டு யாயத்துகன் நஃப்சுல் முத்மஇன்னா, நீ நிம்மதி பெற்ற நஃப்ஸே, உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ திருப்தி கொண்டதாகவும் திருப்தியை பெற்றதாகவும், அல்லாஹ்வுடைய திருப்தி நீ பெற்றதாகவும் நீ ரப்பின் பக்கம், உன்னுடைய எஜமானின் பக்கம் நீ வருவாயாக என்று அல்லாஹு தாலா மகிழ்ச்சியோடு அந்த வரவேற்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் கூட்டத்திலே என்னையும் உங்களை அல்லாஹு தஆலா சேர்த்து அருள் புரிவானாக கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.